ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா எங்கே போயிட்டுருக்கோம்? பார்த்தீங்கன்னா கடைக்கு தான் போயிட்டுருக்கோம். கடைக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாவுலாம் இல்லை, அதான் சரி பால் மாவுலாம் வாங்கலாம் சொல்லிட்டு கடைக்கு போயிட்டுருக்கேன். வீட்டுக்கு கோதுமை மாவு இருக்குது, இருந்தாலும் சப்பாத்தி வேணான்ட்டாங்க பசங்க. அதனால் பார்த்தீங்கன்னா கோதுமை சரி வீட்டில் இருக்கட்டும் அப்போ பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு நான் பார்த்தீங்கன்னா கடைக்கு போயிட்டுருக்கேன். கடைக்கு போயிட்டு தான் பார்த்தீங்கன்னா வந்ததை பார்க்கலாம். மழை வேறு பெஞ்சுது காலையில். பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சுது, லேசான மழை தான். ஆனால் கிளைமேட் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. அப்படியே லைட்டு அப்படியே வெயில், ஆனால் கிளைமேட்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு காலையில். நேற்றுலேருந்தே கொஞ்சம் சாயங்காலம் கொஞ்சம் லைட்டாக மழை பெஞ்சுது. ஒரு 2 நாளாகவே கிளைமேட் அப்படி தான் இருக்குது. நீங்கள் உங்கள் ஏரியாவில் மழை பெஞ்சான்ற கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம கடைக்கிட்ட வந்துவிட்டோம். நம்ம கடைக்கு போய்ட்டு எல்லாம் வாங்கிட்டு நான் உங்களுக்கு வந்துட்டு நான் பார்த்தீங்கன்னா கவர் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா சின்ன கவர் 2 போட்டு கொடுத்தாங்க. எனக்கு தூக்கிட்டு வர மாதிரி சொல்லிட்டு வேறு எதனா கவர் இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு ஏதாவது ஒரு பெரிய கவராக கொடுங்கன்னு சொல்லி கேட்டால் அதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் மேலே அங்கே ஒரு கவர் தொங்கிட்டு இருந்துச்சு, அதாவது ஏதோ போட்டுச்சு, நமக்கு விளையாடிச்சு சும்மா தொங்கிட்டு இருந்துச்சு. நான் கேட்டேன் அது கவராக இருந்தால் கொடுங்களேன் அப்படின்னு கேட்டேன். அதுக்கப்புறம் சரிக்கான்னு சொல்லிட்டு கொடுத்தாரு. அதெல்லாம் நம்ம கவர் எடுத்துனாங்கக்கா, ரொம்ப கஷ்டமாக இருக்குக்கா அப்படின்னாரு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு என்ன பண்ண பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு நல்ல இடத்துல தான் அவங்ககிட்ட சொன்னேன். சரி சீக்கிரமாக பெரிய கவர் வாங்கி வைங்கன்ட்டு. உடனே அந்த அவர் உங்கள்கிட்ட என்னக்கா அப்போ நீங்கள் எத்தனை மாட்டீங்களாக்கா, அப்போ நான் தான் வாங்கி வைக்கணுமா அப்போ உங்களுக்கு அப்படின்னாரு. இல்லை நான் அப்படி சொல்ல வரல, நான் வந்து அத்தனை ரொம்ப எடுத்துகிட்டு வரேன், நீங்கள் வந்து இருந்தாலும் உங்கள் பெரிய வாங்கி வச்சுட்டா உங்களுக்கு வாங்க வரவங்க வாங்கிப்பாங்கல்ல, அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ல அப்படின்னேன். சரிக்கா அப்படின்ட்டு சொன்னார். அப்புறம் வாங்க நம்ம என்ன வாங்கியிருக்கோன்றதை பார்க்கலாம். பால் வாங்கியிருக்கேன், அப்புறம் மில் மேக்கர் ஒன்று, அதில் 2 சின்ன கவர் தான் போட்டு கொடுத்தாரு. மாவு பாக்கெட் வந்து 30 ரூபா வாங்கிது. லவங்கம் 2 வாங்கிட்டு வந்திருக்கேன். மோர் மிளகா 1. அப்புறம் இன்னும் விஷயம் சொல்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து ஆஃபர் வந்திருக்காமே, ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீயாக புதுசாக ஆஃபர் வந்திருக்குன்னு சொன்னாங்க. இது ஒன்று வேணால் ஒன்று ஃப்ரீயாக லாபம் தானே. ஆனால் நான் பண்ணுற சொல்லி தான் கேட்டேன். ஆஃபர்னு சொன்னேன், நான் பண்ணிட்டேன்னா ஒன்று கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டேன். 1 வாங்கினா 2 கொடுக்குறாங்க பாருங்கள். இது இப்போ 20 ரூபா தான், ஆனால் 4 கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. இந்த மாதிரி உங்கள் வீட்லேயும் இருக்கான்னு, உங்கள் வீட்டாண்டே இருக்கிறாங்க சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் வாங்கி வந்திருக்கேன், 20 ரூபா மிளகாத்தூள் காலி ஆயிடுச்சு அரைக்கிறது. அப்போ தான் டீ தூள் வாங்கிட்டு வந்திருக்கேன். மோர் மிளகா வேறு நான் 2 வாங்கிட்டு போல கேட்குறாங்க. அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நான் பிரித்து காட்டுறது என்ன இருக்குன்ட்டு. பாருங்கள், தேன் மிட்டாய் தான் இருக்குது. ரொம்ப பிடிக்கும் தேன் மிட்டாய், எப்போ வேணாலும் மிஸ் பண்ணாமல். அவங்க ஒரு பாட்டில் போட்டு வச்சுருப்பாங்க, நல்லா பெரிய பாட்டிலில். நான் வந்து ஒரு 5 வாங்கிட்டு வந்திருக்கேன். ஏன்னா இது ஒன்று 2 ரூபா தான், அதனால் வந்து ஆல்ரெடி வீடியோ போட்டுருவோம் பாருங்கள். அடுத்தது வந்து காப்பித்தூள் 1 வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை கொத்தமல்லி கொடுத்துருக்காங்க, கேட்டேன் கொடுத்தாங்க. கருவேப்பிலை கொத்தமல்லி பார்த்தாலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எப்போவுமே நம்ம கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு கொடுத்தா நம்மளோட சமையல் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கும் ஒரு திருப்தியாக இருக்கும். கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு சமைச்சா ரொம்ப பிடிக்கும் எனக்கு. லாஸ்ட்டில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் தக்காளி இவ்வளோன்னு தெரியல, மொத்தமாக 180 ரூபா ஆச்சு. இது மொத்தமாக வாங்கின பார்த்தீங்களா, இது மொத்தமாக பார்த்தீங்கன்னா 180 ரூபா தான் ஆச்சு. இது வாங்கின பொருளுக்கு இது ஒர்த்தான்றதை கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேவா? இது பிடிச்சினா லைக் பண்ணுங்கள். பாய். எடுத்துகிட்டு பார்க்கலாம். தொடர்ந்து சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் ஏற மாட்டேங்குது, சுத்தமாக ஏற மாட்டேங்குது. பார்க்குறவங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நம்ம டிஃபனுக்கு தான் சைடிஷ் பண்ணிகிட்ருக்கோம். மில் மேக்கருக்கு ஒரு குழம்பு வைக்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக வைக்கலாம் அந்த குழம்பு. நான் எண்ணெய் ஊற்றி சோம்பு போட்டிருக்கேன், கருவேப்பிலை போட்டிருக்கேன், கொஞ்சம் வெங்காயம் போட்டிருக்கேன், 2 வெங்காயம், கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். அடுத்து தக்காளி போட்டுக்கலாம். நம்ம
வெங்காயம் தக்காளிலாம் போட்டாச்சு. இப்போ மில் மேக்கரை வந்து பார்த்திங்கன்னா சுடு தண்ணியில் போட்டு நான் லேசாக கொதிக்க வச்சு எடுத்துக்கிட்டேன். ஏன்னா அப்படி தான் பண்ணணும். மில் மேக்கர் வந்து அப்படியே போடக்கூடாது. அப்போ தான் சாஃப்ட்னஸ் ஆகும் மில் மேக்கர். அதுக்காக தான் நம்ம அப்படி பண்ணுறோம். பார்த்திங்கன்னா நான் மசாலாலாம் போட்டுக்கிட்டேன். பார்த்தா கொஞ்சோண்டு கரம் மசாலா, கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சோண்டு மஞ்சள்தூள் போட்டு நம்ம காய்ச்சி வைக்கிற மாதிரி போட்டு நம்ம பார்த்திங்கன்னா தோசை ஊற்றிக்கலாம். இப்போ குழம்பு எல்லாம் கொச்சிட்ருக்கு. நம்ம தண்ணியெலாம் ஊற்றி நம்ம ஒதுக்கி வச்சுக்க போகிறோம். ஓகே, ரெடியாக குழம்பு. இப்போ தோசை சுட்டாச்சு, நம்ம சாப்பிட போகிறோம். வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.